வணக்கம். இது 1974 அங்கே ஒரு சின்ன கடையாக பக்கத்தில் ஒரு கடை இருக்கு, அங்கே ஆரம்பித்தேன். அப்போ ஒரு 3-4 கஸ்டமர் தான் உட்கார முடியும். சின்ன இடம், வெறும் 70 ஸ்கொயர் ஃபீட் தான். அந்த 70 ஸ்கொயர் ஃபீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப கஷ்டம். 3 கஸ்டமர் 4 கஸ்டமர் உட்கார முடியாது. அப்போது நாளாக கஸ்டமர்ஸ் ஃப்ளோட்டிங் அதிகமாக வர ஆச்சு. அப்போ இந்த இடத்த நான் மாற்றினேன். இப்போ இந்த இடத்துக்கு இது ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டு. இதில் தான் நிறைய கலெக்ஷன்ஸு, பிராண்டு, இன்டர்நேஷ்னல் பிராண்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இது டெவலப் பண்ணு. இப்போ என்கிட்ட என்ன அப்படின்னா, கஸ்டமர் எனக்கு 3rd ஜென்ரேஷன் இப்போ எனக்கு வந்துட்டுருக்குறாங்க. 50 வருஷம் முடிஞ்சு 52 அடி எடுத்து வைக்கிறேன். கஸ்டமர் நமக்கு வாடிக்கையாளர் தொடர்ந்து என்கிட்ட வந்துட்டுருக்காங்க. 3வது தலைமுறை, 3வது ஜென்ரேஷன் கஸ்டமர். ஒவ்வொரு கஸ்டமரையும் நானே போய் அட்டன் பண்ணுவேன். நானே போய் அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு ஆர்டரும் புக் பண்ணுவேன். இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் சென்னைக்கு கூட சில இதெல்லாம் கிடைக்காது. அந்த சென்னைக்கு ஈக்குவலாக அதுக்கு மேலே நான் எல்லா கலெக்ஷன், பிராண்டட் கலெக்ஷன், ரேபான், மௌஜிம், கார்டியார், பவுன் பிளாங்க், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி, டாம் போர்ட், இதெல்லாம் ஒன்லி ஏர்போர்ட்டில் தான் கிடைக்கும். டாம் போர்டுங்கிற பிரேம் ஏர்போர்ட்டில் மட்டும்தான் கிடைக்கும். அது நாங்கள் ஃபுல்லாக ஸ்டாக் வைக்கிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கோயம்புத்தூரில் ஆரம்பித்தோம். கிளாரிட்டி ஆப்டிகல்ஸ் 98. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்லேயே இன்னொரு கடை ஸ்பெக்டிகல்ஸ்னு ப்ரீமியம் ஷாப் ஆரம்பித்தோம். அது பிஷப் காலேஜுக்கு எடுத்து அப்படி இருக்குது. சேலத்தில் ஒன்று ஆரம்பித்தோம், அது 2 ஆகிட்டுருக்கு. திருப்பதியில் ஒன்று ஆரம்பித்து கிளாரிட்டி நேமில் அங்கே போயிட்டுருக்கு. அது பிரான்சஸ் மாதிரி கொடுத்துட்டேன். மற்றபடி எனக்கு அந்த வாடிக்கையாளர் எப்போவுமே பிரைட்டுக்கு வேறு பக்கம் போக மாட்டாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்ஸை ரொம்ப கவர் பண்ணி ஃபஸ்ட்டு சர்வீஸ். ஒரு கண்ணாடி வாங்கிட்டு போய் உடஞ்சி ஏதாச்சுன்னா உடனே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவேன். 2வது சார்ஜ் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி தான் நான் டெவலப் பண்ணியிருக்கிறேன். இன்னும் டெவலப் பண்ணணும். இப்போ 52 வருஷம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது உங்கள் கஸ்டமர் ஆதரவு, மக்களாகிய கஸ்டமர் எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. தொடர்ந்து அவங்க ஆதரவளிச்சுக்கணும். அந்த ஆதரவோடு நான் 60வது வருஷம் கொண்டாடணும்னு ஆண்டவன் என்னை ஆசீர்வாதம் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் கடவுள் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தாருன்னா, இது இன்னும் எனக்கு மைண்டில் ஓடுறது, இன்னும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதோ இன்னும் புதுமையாக கொண்டு வரணும். ஒரு மிஷின் ஒன்று கொண்டு வந்துருக்கேன், 16 lakhs. இது அப்படியே எல்லாம் காட்டு ஐயெல்லாம் மெஷர்மெண்ட் எடுத்துடும். இது இங்கே ஈரோட்டில் நான் தான் ஃபஸ்ட் போட்டு ஒவ்வொன்றும் ஈரோட்டில் முதல் கொண்டு வரது நான் தான். அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி தான் கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் சர்வீஸுங்கிறது ரொம்ப பக்காவாக இருக்கணும். அதை நான் செஞ்சிட்ருக்கிறேன். தொடர்ந்து செய்வேன். தொடர்ந்து என்னுடைய வாடிக்கையாளர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. சின்ன குழந்தைக்கு கண்ணாடி போட்டு கொடுத்தேன். அது பெருசாகி, அது கல்யாணம் ஆகி, அது குழந்தைய கூட்டிட்டு வருது. நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு யூஎஸ்ல தான் இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு லீவ்லயும் வரும்போது எங்கிட்ட கண்ணாடி போட்டுருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு கலெக்ஷன். எல்லா ஃப்ரேம் நல்ல கேரண்டி உள்ள ஃப்ரேம் தான் விற்பேன். நார்மலா எதுவும் சீப் குவாலிட்டி விற்க மாட்டேன். ஸோ தொடர்ந்து கஸ்டமர்ஸுடைய சப்போர்ட் எனக்கு நிறைய இருக்குது. சர்வீஸும் இல்லை, எங்க ஸ்டாஃப்ஸும் எல்லாம் நல்லா சப்போர்ட்டா செய்வாங்க. எங்க ஸ்டாஃப்ஸ் நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு கஸ்டமர் கூட மிஸ் பண்ணக்கூடாது. நல்லா சர்வீஸ் கொடுக்கணும், நயமா பேசணும், குணமா பேசணும், ரொம்ப எரிஞ்சு விடக்கூடாது. இந்த மாதிரிலாம் நல்லா ட்ரெயின் பண்ணி எங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறாங்க. அதோட எல்லாம் சப்போர்ட் இருக்கிறதுனால ஈரோடு மக்கள் அருமையான மக்கள். அதாவது ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா எத்தனையோ கடைகள் வருது, போக மாட்டாங்க. பிரைட் கேசவன், பிரைட் தான் இங்க சர்வீஸ். எங்க போய் பார்த்தாலும் பிரைட் தான் சொல்லுவாங்க. பாருங்க, பிவிபி ஸ்கூல்ல பாரு, டாக்டர் எல்லாரும் பிரேயர்ல என்னை பத்தி சொல்லுவார். இவர் எப்படி உழைச்சு வந்தாரு, அவர்கிட்ட குவாலிட்டி அங்கதான் போய் போடுங்க, எப்படி வந்தாரு. அந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் நிறைய வந்துட்டே இருக்கு. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சொல்லுவாங்க, நான் அங்கதான் போட்டேன். எங்க ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்லயே பார்த்தா இந்த கண்ணாடி எங்க போட்டேன், எங்க வாங்கினா பிரைட்ல வா. அந்த மாதிரி நான் நல்லா நேம் பண்ணிட்டேன். இப்போ மெட்ரோன்னு ஒரு புதுல ரேபான் எங்கேயுமே இல்லை. எங்கிட்ட கேமராவோட ஃப்ரேம் வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் வச்சேன். எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நாங்க. அதே மாதிரி எங்க கடையில நார்மலா 300 rupees 280 ஃப்ரேம்ல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஃப்ரேம் காஸ்டே 95 ரூபா, 95,000 ஃப்ரேம் இருக்கு. அதே மாதிரி லென்ஸ்ல ப்ரோக்ரெசிவ் லென்ஸுங்கிறது 300ல ஆரம்பிச்சு 2.5 lakhs வரைக்கும் லென்ஸ் மட்டும் இருக்கு. ரோடம் ஸ்டாக் லென்ஸ். ஸோ அது நாங்க தான் வச்சிருக்கிறோம். இப்போ இங்க ஒரு சக்தி மசாலுக்கு, கோரல், இந்த மாதிரி நிறைய கேஎஸ்கே, ரஃபிக்கு அவர் எங்களுக்கு தான் போடுறாரு. இந்த மாதிரி விஐபி கஸ்டமர்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்க. அவங்களுக்குலாம் அந்த மாதிரி நியூ இன்ட்ரடக்ஷன் நான் இன்ட்ரடியூஸ் போட்டு கொடுக்குறது நல்ல சக்சஸ்ஃபுல். இமயம் ட்ரஸ்ட்டுக்கு ஒவ்வொரு பர்த்டேக்கும் 1 lakh. டாக்டர் சுகுமார் இமயம் ட்ரஸ்ட். இப்போ என்னுடைய பர்த்டேக்கு 50 ரூபா, 50,000. ஒய்ஃப் அவங்க பர்த்டேக்கு ஒரு 50,000. அந்த மாதிரி இந்த அநாத ஆசிரமத்துக்கெல்லாம் நிறைய பண்றாங்க. நிறைய எங்க மிஸ்ஸஸ் என்னையோட அவங்க நிறைய பண்றாங்க. தானம் தர்மம்னா நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க, இல்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அந்த மாதிரி நான் செய்யறது 2 இது. இப்போ இல்லாதப்பட்டவங்க யாராவது வந்தாங்கன்னா கண்ணாடி ஃப்ரீயா, ஒண்ணுமே முடியல என்ன செய்யறது, சரி போட்டுட்டு போகணும். 3000 4000 ஸ்பெக்ஸ் நான் கொடுத்துருவேன்.
ஃப்ரீயா கொடுத்துருவேன். இதுதான் என்னுடைய சேவை நான் வந்து கண்ணு ஒளி, அதாவது வெளி அவங்களிடம், ஒளி எங்களிடம். அது மாதிரி இல்லாதப்பட்டவங்களுக்கு நான் போட்டு கொடுத்துருவேன், கண்ணாடி ஃப்ரீயா கொடுப்பேன். அவங்க வந்து நிறைய ஸ்கூல் பசங்களை படிக்க வைக்கிறாங்க, இல்லாதவங்களுக்கு பண்றாங்க. எங்களால முடிஞ்சது நாங்க செய்யறோம், அவ்வளவுதான். அந்த ஆரம்பத்துல இருந்து காஸ்ட்லியா கொடுக்கும்போது இந்த வார்த்தைகள்லாம் வந்தது. ஆனா அந்த காஸ்ட்லியா கொடுத்தா ஒவ்வொரு பிரேமும் 3 வருஷம் 5 வருஷம் செடியா இருந்தது. அது கொஞ்ச நாள் இருந்து அதுல வந்து மறைஞ்சிருச்சு. அப்புறம் சீப்பா போய் போட்டாங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு பிரேம் உடையும். லென்ஸ்ல வந்து பனி படந்த மாதிரி இதாயிடும். அந்த மாதிரி சீப் குவாலிட்டி போட்டா கண்ணாடி குவாலிட்டி போயிடும். பட் எங்கிட்ட 3 வருஷம் 4 வருஷம் லென்ஸ் எதுவுமே ஆகாது. இப்ப நடுவில் ஏதாவது கோட்டிங் போச்சுன்னா உடனே மாத்திக்குது. அதுதான் சீப்பு காஸ்ட்லி. நான் ஆரம்பத்துல இருந்து காஸ்ட்லின்னா அந்த காஸ்ட்லி குவாலிட்டி வச்சதுனாலதான் நான் சைன் பண்ணேன். இல்லைன்னா எவ்வளவோ போட்டி எங்களுக்கு பாருங்க, இந்த லென்ஸ் கார்டு சுத்தி எல்லா கடையும் வைக்கிறாங்க, சுத்தி பெரிய பெரிய வைக்கிறாங்க. ஒண்ணு வாங்கினா ஒண்ணு பிரிங்கிறாங்க, பை ஒன் கெட் ஒன்னு. நல்லா அது போவே என்னைக்கும் அந்த வேலையை செய்யணும். என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்னுடைய அன்பான கஸ்டமர்ஸ், வாடிக்கையாளர் தொடர்ந்து எனக்கு ஆதரவு அளிச்சுட்டே இருக்காரு. நான் சொன்னேன், குழந்தைக்கு போட்டா அது பெருசாகி அதனுடைய பையனை கூட்டிட்டு வருது. அப்படியே 3 தலைமுறை வந்துட்டு, அம்மா பையனுடைய பையன் அப்படி வரும். அந்த 3 தலைமுறை அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கேன். அடுத்த கட்ட கோயம்புத்தூர்ல என் சன்னு பாத்துக்கிறார். கிளாரிட்டி ஆப்டிகல்ஸ் 98ல ஆரம்பிச்சேன். அது நல்லா கிராஷ் கட்டு நல்லா போயிட்டு இருக்குது. ஸோ அடுத்தது வந்து கோயம்புத்தூர்ல முதல் ஷோரூம் இன்ட்ரடியூஸ் பண்ணதே நான் தான். அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல ஏசி ஷோரூமே கிடையாது. இது கோயம்புத்தூர்ல எந்த கண்ணாடி கேட்டாலும் சொல்லுவாங்க. முதல் போய் அவங்க எல்லாமே 100 ஸ்கொயர் ஃபீட் 50 ஸ்கொயர் ஃபீட்ல தான் ஆப்டிகல்ஸ் வச்சிருந்தாங்க. ஆப்டிகல்ஸ் பொட்டி கடை மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ நான் போய் தான் அந்த கான்செப்டை உடைச்சேன். கிராஸ்கட் ரோட்ல 1000 ஸ்கொயர் ஃபீட்ல ஏசி ஷோரூம் போட்டு ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி ஷோரூமே மாத்தினேன். அப்போ அதை பார்த்து நிறைய கடைக்காரு இப்போ டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அங்கே கிளாரிட்டி 98ல ஆரம்பிச்சு இப்போ 6 இயர்ஸ்க்கு முன்னாடி ரேஸ் கோர்ஸ்ல சன் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. ப்ரீமியம் ஷாப் ஸ்பெக்டிகல்ஸ்னு ஆப்டிகல்ஸ். அது அப்டேட் எப்படின்னா மினிமம் ஒரு 10 ரூபா, 10,000 தான் ஸ்டார்டிங் ஆகும். 1.5 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபா, 3 லட்சம் ரூபா வரைக்கும் ஃப்ரேம் வச்சிருக்காரு. அது ஒண்ணு. அப்போ சேலத்துல வந்து ரொம்ப நாளா நல்ல ஷோரூம் கிடையாது சேலத்துல. அது பஸ் ஸ்டாண்டுக்கு எடுத்து அப்படியே ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல ஆரம்பிச்சோம். அது எங்க மனைவி பாத்துக்கிறாங்க. அப்புறம் திருப்பதியில பிரான்சிஸ் மாதிரி ஆரம்பிச்சோம், கிளாரிட்டி ஆப்டிகல்ஸ். அது நல்லா போயிட்டு இருக்கு. பட் அது பிரான்சிஸா கொடுத்துட்டேன். நாங்க ஜாஸ்தி பார்க்கறது இது 4 தான் நாங்க பார்ப்போம். அதானே செய்யணும். அவங்க எதிர்பார்க்கறது என்ன, இவ்வளவு 3000 4000 கொடுத்து போட முடியாது. உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்கு? 1000 ரூபா இருக்கா? சரி போட்டு கொடு, அதே கண்ணாடி போட்டு கொடுத்து அதையும் வாங்க மாட்டேன், கொடுத்துருவேன். இல்ல கன்ஃபார்ம் தெரிஞ்சுட்டு பார்த்தா சரி. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த கழுத்தை பார்ப்பேன், நிறைய லேஸ் ஒண்ணுமே இருக்கு, ஒரு கைத்தை கட்டிட்டு வருவாங்க. அப்ப அவங்க நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க, இல்லையா? அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு இறக்க கொண்டு வந்துடும். பாரு, ஒண்ணும் இல்லை, போட்டு கொடுத்து காலில் செருப்பு கூட இருக்காது. அந்த மாதிரி வர கஸ்டமர்களுக்கு நான் பார்த்துட்டு தெரிஞ்சுக்குவேன். ஏன்னா இவங்க வசதி உள்ளவங்களா, இவங்க வசதி இல்லையா அப்படிங்கிறது பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிருவேன். ஃபர்ஸ்ட் பார்ப்பேன், கழுத்துல பார்ப்பேன். இப்பதான் நகை எல்லாம் எந்த லேடிஸ் வராங்க, ஒண்ணுமே இருக்காது. எங்க கடையில ஒரு பொண்ணு இருக்குது, வெறும் கைத்தை கட்டிருக்கு. எனக்கே பாதி எங்க ஒய்ஃப் சொன்னாங்க, எனக்கு மேல அவங்க நிறைய பண்றாங்க. நான் இங்க வர்றவங்களுக்கு தான் சேவை பண்றேன். அவங்க வந்து இல்லாதவங்களுக்கு படிக்க வைக்கிறது, அது நிறைய அதெல்லாம் இது பண்ற தலையிறதே இல்லை. ஒவ்வொரு விசேஷத்துக்கும் அந்த இமயம் ட்ரஸ்ட்டுக்கு மட்டும் பணம் கொடுக்குறேன். டாக்டர் சுகுமார்ட்டியும் அபுல் ஹசன்ட்டையும் கொடுத்துருவேன். இப்போ இந்த இதுக்கு வந்து நாளை கூப்பிட்டு ஒரு 50,000 கொடுத்துருவேன். அன்பு கலந்த வணக்கம். ஈரோட்டு மாநகரிலே பல ஆண்டுகளாக நல்ல கண் கண்ணாடி இல்லாத ஒரு காலம் இருந்தது உண்டு. அந்த காலத்திலே கேசவன் அவர்கள் ஒரு சிறிய கடையிலே பணியாற்றி கொண்டிருந்து சுய முயற்சியிலே சிறிதாக தொடங்கிய இந்த பிரைட் ஆப்டிகல்ஸ் இன்று 52 ஆண்டுகள் நிறைவுற்று அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எப்படி என்றால், யாரெல்லாம் கடினமாக கஷ்டப்பட்டு உண்மையாக உழைப்பதோடு மட்டுமல்லாமல் அங்கிருக்கிற மக்களுக்கு ஒரு நல்ல விலையிலே, நியாயமான விலையிலே தரமான பொருட்களை தருவதுதான் ஒரு நல்ல வியாபாரமாக இருக்க முடியும். அப்படி என்றால் நம்முடைய ஈரோட்டிலே மாத்திரமல்ல, தமிழகத்திலேயே ஒரு சிறந்த ஒரு கண் கண்ணாடி இருக்கிற கடை எதுவாக இருக்கும் என்றால் அது பிரைட் ஆப்டிகல்ஸ் என்று சொன்னால் அது மிகையாக. இதுதான் கேசவன் பெரிய ஒரு குடும்பத்திலே இருந்து வந்தவர் அல்ல. ஒரு எளிய குடும்பத்திலே பிறந்து ஒரு வேலை செய்து சம்பாதித்து
சுயமாக தொழிலை ஆரம்பித்து இது ஒரு மாநில அளவில் ஒரு அற்புதமான பெயரை பெற்றிருக்கிறது என்றால் இதற்கு கேசவனுடைய ஒரு தனிப்பட்ட தடையில்லாத முழு நேர பணியாற்றிய காரணத்தினால்தான் இந்த பிரைட் ஆப்டிகல்ஸ் இன்று இத்தகைய அருமையான ஒரு பெயரோடு சிறந்து வழங்குகிறது. பணம் சம்பாதிப்பது மாத்திரம் குறிக்கோள் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்திலே வசதியற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு மனப்பான்மை, அதை யாராக இருந்தாலும் சரி கொடுக்கிற ஒரு மனப்பான்மை. அப்புறம் நிறைய பேர்கள் வயசாகும் பொழுது கேசன பாருங்க, 80 வயது முடிகிறது, இருந்தாலும் பாருங்க இன்னும் ஆள் வந்து அப்படிதான் நல்லா இருக்கு. என்னை விட கொஞ்சம் வயதிலே கொஞ்சம் தான் சின்னவர் என்னை விட, இருந்தாலும் கூட இந்த நல்ல எண்ணங்கள் இருக்கும்போதுதான் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல மனிதனாக இருக்க முடியும். யாரும் பிறக்கிறோம், கண்டிப்பா ஒரு நாள் மறையத்தான் வேண்டும். ஆனால் இடைப்பட்ட காலத்திலே நாம் என்ன செய்கிறோம்? நாம் பணம் ஈட்டுவதோடு மட்டுமில்லாமல் நாம் சார்ந்த சமுதாயத்திற்கு என்ன செய்கிறோம் என்று பார்த்தால் அதுல கேசவனும் 2 பேரும் தம்பதி 2 பேரும் மங்கை இருவரும் இணைந்து பல நல்ல காரியங்களை கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய ஆசிகளும் வாழ்த்துக்களும். ஏனென்றால் எல்லோரோடும் கனிவாக பேசுவது, தன் ஆற்றுகிற பணியிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வது. எங்காவது ஒரு கல்யாண வீட்டுல பாத்தீங்கன்னா ஏதாவது கண்ணாடி போட்டு உடனே கேசவன் கையில இந்த கண்ணாடி துடைக்கிற துணி வச்சு இந்த லென்ஸ் கிளீனர் அதை எடுத்த உடனே கொடுங்க அப்படின்னு பார்த்து ஒரு தொடச்சு கொடுக்கும். தான் பெரிய ஆள் இப்பொழுதெல்லாம் அப்படின்னு ஒரு நினைப்பு இல்லாமல் யாரெல்லாம் ஒரு பணிவோடு இருக்கிறார்களோ அவரெல்லாம் சிறந்த மனிதர்கள் என்றால் அது கேசவன் உதாரணம் சொல்லுவேன். அதே போல நல்ல ஒரு அப்பா பாருங்க, பாபுவை பாருங்க, எல்லாம் அருமையாக வளர்த்தி அவனுக்கு ஒரு தனியாக ஒரு வியாபாரம் ஏற்படுத்தி கொடுத்து, நீயே பாரு, நான் வந்து அதை தலையிட மாட்டேன் என்று ஒதுங்கி நின்று பார்ப்பதுதான் எல்லா தந்தையர்களுக்கும் ஒரு உபதேசமாக இருக்க முடியும். அது கேசவனை உதாரணமாக எடுத்துக்கொண்டார். ஏனென்றால் இப்ப நிறைய பேர்களுக்கு பெரிய சண்டையை தன்னுடைய பையன் கொடுத்தார். எதுக்கு பையனை பையனும் பையன் தான் சண்டை போடுது. அதெல்லாம் இல்லாமல் நல்ல குடும்பம், நல்ல மருமகள், நல்ல பேத்திகள், இதெல்லாம் அமைவது ஒரு சிறப்பான விஷயம். அது கேசவனுக்கு இருக்கிறது என்றால் அது நிறைய. அது மீண்டும் ஒரு முறை கேசவனுக்கும் பாபுக்கும் குடும்பத்திற்கு அத்தனை பேருக்கு வேண்டிய ஆசைகளும் வாழ்த்துக்களும். மக்கள் எல்லோரும் இந்த கடையை பயன்படுத்தி அவர்களும் பயன்படுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வேன். ஜெயஹிந்த். பிரைட் ஆப்டிகல்ஸ் கேசவன் சொன்னா பிரைட் ஆப்டிகல்ஸ் சொன்ன மாதிரி தான். ஏன்னா கேசவன் இல்லாம பிரைட் ஆப்டிகல்ஸ் கிடையாது. எப்படி எல்லாம் ஒரு நாமே கடைசி வரை எல்லாவற்றையும் பார்க்க முடியாது. ஒரு நல்ல தலைவன் யார் என்றால் நம்மகிட்ட இருக்கிற ஒரு பவரை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுதுதான் நம்முடைய வியாபாரமும் பெருகும். அதுதான் கேசவன் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். இங்கெல்லாம் கடையில எல்லாரும் பார்த்தீங்கன்னா அத்தனை பேரிடம் ஒரு குடும்பம் மாதிரி இருந்து கொண்டு அத்தனை பேரும் அற்புதமாக பணியாற்றுகிறார்கள். ஆகவே இங்கு பணியாற்றுகிற அத்தனை ஊழியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அவர்களுக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கேசவன் பண்ணும். என்ன பண்ணிட்டு இருக்கு எனக்கு தெரியும். அதனால இன்னைக்கு நீங்க அந்த காலத்தில் பணம் இல்லாத காலத்துல இருந்து எனக்கு தெரியும். ஆகவே இதெல்லாம் கேசவனுடைய ஒரு கடினமான உழைப்புக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி என்றே நினைத்தார். ஆகவே மீண்டும் ஒரு முறை குடும்பத்தாருக்கு அத்தனை பேர் எடுக்க வேண்டிய ஆசைகளும் வாழ்த்துக்களும்.